பனிவிழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். சமைக்கிறது ஒழுங்காக சமைக்க கற்றுக்கணும். இன்ஃபேக்ட்டு எனக்கு இது எக்ஸ்போஷர் ஆனதால் அப்புறம் இந்த டாக்டர்ஸ்ட்டெல்லாம் கேட்டு அப்புறம் நானே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நிறைய ரைஸில் பண்ணுறதெல்லாம் இதில் பண்ணி பார்த்து நல்லா வந்து அப்படித்தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அஃப்கோர்ஸ் கர்நாடகாலலாம் ராகி, கம்பு, மகாராஷ்டிரா அந்த பக்கம்லாம் இருக்குது. பட் இந்த திணைன்னு சொல்கிறது நம்ம முருகன் என்ன சொல்கிறது சங்ககால இலக்கியங்கள்லேயே இருக்குது. தேனும் திணையும்னு சொல்லி முருகனோட இதுலேயே இருக்குது. ஔவையோட சங்ககால இலக்கியத்தில் ஒரு புக்கில் போய் நான் இப்போ ரீசெண்டாக படித்ததில் ஔவையே சொல்லியிருக்காங்க, வரகரிசியும் கத்திரிக்காய் தொகையிலும் சொல்லியிருக்காங்க. அது என்னோட புக்கிலேயே இவர் டாக்டர் சிவராமன் வந்து முன்னுரையில் கூட அதை எழுதியிருக்காரு. நம்ம இந்தியாவிலே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வேரியட் ஃபுட் இருக்குது. அதெல்லாம் ஒரு கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அதனால் எனக்கு ரிக்ரெட் ஒன்றும் கிடையாது. நான் வந்து உணவு வந்து நீங்கள் ரொம்ப அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு விவசாயியோட ரத்தம் அது. ஐபிசி மகிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மில்லட் ராணியான இந்திரா தான் இருக்காங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கும் வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா, நான் இப்போ சொன்ன மாதிரி அதாவது ஒரு மில்லட் ராணியாவே நீங்க இருக்கீங்க. மில்லட்டையும் உங்களும் பிரிக்க முடியாத மாதிரி தான் இருக்குமா. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த மில்லட் உங்க வாழ்க்கையில எப்படி வந்துச்சு அந்த கதையோடயே தொடங்குவோம் ஷோவை. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். 2012 எனக்கு ஒரு கண் ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஃபெயிலியர் ஆனபோது நான் ரொம்ப ஒபீஸாக இருப்பேன். பட் லக்கிலி திருப்பி ரீசர்ஜரி பண்ணி ஐசைட் எல்லாம் நல்லா வந்த பிறகு அது கண்ணை திறந்தது எனக்கு லைஃப்பில். அது வரைக்கும் நானும் நல்லா ரைஸ் எல்லாம் ஆல் த 3 times ஆஸ் அ சவுத் இண்டியன் நல்லா சாப்பிடுவேன். பட் இதை மாற்றியே ஆகணும், வேறு வழி கிடையாது. 55 வயசுக்கு மேலே வந்தாச்சு, இளைக்கணும். பட் நம்மலாம் ஜிம்மு போகிற இதெல்லாம் கிடையாது. சரி, எப்படி இது பண்ணணும்? அப்போ வந்து எனக்கு நிறைய ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்கிட்டையும் சித்தா டாக்டர்ஸ்கிட்டையும் போய் கேட்க ஆரம்பித்தேன். அவங்க தான் எனக்கு இது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி சிறுதானியம் இருக்குதுன்னு கூட தெரியாது. அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்களே தவிர எப்படி சமைக்கணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. அப்போ வந்து யூடியூப்பில் அது இவ்வளோ பாப்புலரும் கிடையாது. 2012 மில்லட்ஸ்லாம் பாப்புலரே இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ ப்ரிசைஸ் அப்போ கிடைக்கும்னு சொன்னால் பெரம்பூரில் ஒரே ஒரு ஷாப்பில் தான் சென்னையில் கிடைக்கும். போய் பார்த்து வாங்கிட்டு வந்து அவன்கிட்டே கேட்டுட்டு வருவேன், இது வரகா, இது திணை, அப்படிலாம் கேட்டுட்டு வந்து ஊற வைக்கணும் தெரியாது. எல்லாம் 1 by 1 ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கற்றுன்றது தான் இன்ஃபேக்ட்டு. பட் அதோட எஃபெக்ட் வந்து ஸ்லிம் ஆகிறத காட்டிலும் நான் பார்க்குறது மெயின்லி என்னன்னு சொன்னால், ஸ்லிம் ஆகும், உடம்பு இளைக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஹெல்த்தியாக வைக்கும். 55க்கு மேலே 60லாம் என்ன இருக்கணும்னா பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். பிபி, சுகர் இதெல்லாம் நமக்கு நார்மலாக இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நமக்கே ஒரு எனர்ஜி அது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போ தான் இல்லைன்னா ஐயோ சுகர் இருக்குது, இது இருக்குது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, ஒரு பயம். அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளை கொஞ்சம் புட் டவுன் பண்ணுற மாதிரி ஆகிடுமா? கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் அது ஸ்லோவாக சாப்பிட ஆரம்பிச்சிங்களான்னு அட் த எண்ட் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒன்றுமே ஆகலை, சேஞ்சே இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன்னு சொன்னால் இல்லை. 3 to 6 months மினிமம் வேணும். அந்த சமைக்கிறது ஒழுங்காக சமைக்க கற்றுக்கணும். இன்ஃபேக்ட்டு எனக்கு இது எக்ஸ்போஷர் ஆனதால் அப்புறம் இந்த டாக்டர்ஸ்ட்டெல்லாம் கேட்டு அப்புறம் நானே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நிறைய ரைஸில் பண்ணுறதெல்லாம் இதில் பண்ணி பார்த்து நல்லா வந்து அப்படித்தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். நான் ஆரம்பிக்கும் பொழுது இந்த அளவுக்கு வந்து மில்லட்டில் இப்போ நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி மில்லட் ராணி இதெல்லாம் எனக்கு தெரியல, வருவேனே நானே எதிர்பார்க்கலை. இது ஒரு ப்ளஷராகவும் இருக்குது. மோர் தென் ப்ளஷர் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்டை வந்து நம்ம இது பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு. தட் இஸ் வை ஐம் ஃபோர்ஸிங் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய ஐடி கம்பெனி அவங்கக்கிட்டலாம் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் தயவு செஞ்சு சாப்பிட ஆரம்பிங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து பிரியாணி தான் சாப்பிடுங்க, பட் ஹெல்த்துக்கு டெஃபினட்டாக இதை சாப்பிடுங்கன்னு. கண்டிப்பாக அதுதான். நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலி இப்போ பார்க்குற பாதி பேர் கூட மில்லட்ஸ் வந்து இங்கே கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் அதில் நிறைய வகைகள் இருக்கும். அது கீழே நிறைய ஃபாலோ ஆகுமா? அதெல்லாம் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் 10 வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் நம்ம தான் ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ். அஃப்கோர்ஸ் கர்நாடகாலலாம் ராகி, கம்பு, மகாராஷ்டிரா அந்த பக்கம்லாம் இருக்குது. பட் இந்த திணைன்னு சொல்கிறது நம்ம முருகன் என்ன சொல்கிறது சங்ககால இலக்கியங்கள்லேயே இருக்குது. தேனும் திணையும்னு சொல்லி முருகனோட இதுலேயே இருக்குது. ஔவையோட சங்ககால இலக்கியத்தில் ஒரு புக்கில் போய் நான் இப்போ ரீசெண்டாக படித்ததில் ஔவையே சொல்லியிருக்காங்க, வரகரிசியும் கத்திரிக்காய் தொகையிலும் சொல்லியிருக்காங்க. அது என்னோட புக்கிலேயே இவர் டாக்டர் சிவராமன் வந்து முன்னுரையில் கூட அதை எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் அப்படி பார்த்தா நம்ம தான் வந்து முன்னோடி இதுக்கு.
பட் எப்படி இதுலேருந்து மாறினோன்றது தான் நமக்கு தெரியல. எப்படி நம்ம இதில் மாறி 2 சப்பாத்தி சாப்பிட்டு பின்னாடியே பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்றது, இந்த பேட்டர்ன் எல்லாம் யார் நம்மக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்படி நம்ம மாறினோன்னு தெரியல. அதுவும் ஸ்பெஷலி ராகி கூழ், கம்பு கூழ்லாம் ரொம்ப காமன் நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்டதில். ஸோ ராகி, கம்பு, வரகு, திணை, பனிவரகு. நம்மளோட ஒரு உணவுனாலே அது கூழ் தான் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த் தரும் அப்படின்னு ஸ்ட்ரென்த். சொல்லிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் வெயில் காலத்துக்கு இது, மழை காலத்துக்கு அதுன்னு சொல்லி அவங்களே எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃபீல்டில் இறங்கி வேலை பண்ணி இந்த கூழ் சாப்பிட்டு தானே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம டெஃபினட்டாக நம்மளோட இந்த உணவு பழக்கத்தை வந்து நம்ம தான் மாற்றிருக்கோம். திருப்பியும் எப்படியான அதை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து விடணும் நம்ம. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம நோயை விட்டுட்டு போகக்கூடாது. சரி, இப்போ நீங்கள் டயபெட்டிக்னா போய் உட்காந்தோடனே டாக்டர் கேட்பார், உங்கள் அப்பாவுக்கு அவர் ஜெனட்டிக் டயபெட்டிக்ஸ்னு க்ளீனாக அவர் விட்டுருவார். ஸோ நீங்கள் என்ன, வாட் ஆர் யூ கோயிங் டு லீவ் பிஹைண்ட் ஃபார் யர் கிட்ஸ்? டயபெட்டிக்கோ ஏதோ வாட் எவர் இட் இஸ், அது பண்ணக்கூடாது. அதுக்கோசரம் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் குழந்தைகளும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. எப்பயானு ஒரு வாட்டி போய் வெளியில் சாப்பிடுங்க, இதெல்லாம் ஜங்கெல்லாம் சாப்பிடுங்க எப்பயானு ஒரு வாட்டி. பட் மேக் இட் அ பாயிண்ட் வீட்டில் சாப்பிடணும். இந்த வகை மில்லட்ஸ் எல்லாமும் எவ்வளோ இருக்குது. நானே புக்கு எழுதியிருக்கேன். இப்போ யூடியூப்பில் பார்த்து, அதுவும் ஜாக்கிரதையாக பார்த்து சாப்பிடுங்க. நான் அதை மாத்திரம் சொல்லிட்டேம்மா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 ரூல்ஸ் இருக்குது மில்லட்டுக்கு. என்னன்னு சொன்னால், டோன்ட் மிக்ஸ் வித் ரைஸ், டோன்ட் மிக்ஸ் வித் வீட், அதுக்கப்புறம் டோன்ட் மிக்ஸ் அதாவது இப்போ வரகு இப்போ மத்தியானம் இன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா அந்த வரகு மாத்திரம் மத்தியானம் சாப்பிடுங்க. அதோடு கூட திணை சேர்க்கறது மல்டி மில்லட், அது ராங். இது டாக்டர்ஸ் எல்லாமும் சொல்கிறாங்க. நான் ரீசெண்டாக ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் கூட பார்த்தேன். அவர் கூட எங்கிட்ட தான் சொன்னார். அது எதனால் அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒரு மில்லட்டுக்கும் ஜரிக்கிற தன்மை வேறு. ஸோ அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுத்தீங்கன்னா அது ஹெவி ஆகிடும். அதனால் ஒன்று ஒன்றா சாப்பிடுங்க. இப்போ இன்றைக்கி மத்தியானம் வரகு சாப்பிட்டா வரகு சாப்பிடுங்க, ராத்திரி திணை சாப்பிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் மல்டி மில்லட் மில்லட் ஷுட் பி சோக்ட் ஃபார் 5 hours மினிமம். இது வந்து ஒரு 4 ஸ்டாண்டர்ட் ரூல் ஆஃப் மில்லட்டுன்னு வச்சுக்கிட்டு, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் பேசுகிறேன். ஆத்தென்டிக்காக நான் ஒன்றும் டாக்டர் இல்லை, அதெல்லாம் இல்லை. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மோர் தென் 10 years வித் மில்லட்ஸ் நான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி சாப்பிட்டீங்களான்னு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுதான் பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எல்லாமே நார்மல் ஆச்சு. இந்த ஏஜில் வாட் யூ வாண்ட் இஸ் ஒன்லி தட். ஸ்லிம்மாக பியூட்டியாக இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. வாட் யூ வாண்ட் இஸ் பேராமீட்டர்ஸ், அது கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். அது 30-40 சாப்பிட ஆரம்பிச்சிங்களான்னு நீங்கள் அதுவும் பாவம் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேறு ஜாபில். ஸோ கூட சேர்ந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும்போது நீங்கள் பார்த்து சாப்பிட்டீங்களான்னா உங்களுக்கு தான் அது பெட்டர். தட் இஸ் மை ஒப்பீனியன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் பொதுவாகவே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குமா, நீங்கள் சொன்னீங்க 5 மணி நேரம் ஊற வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, நம்ம அரிசி மாவும் அதே மாதிரி தான், நம்ம நைட்டு ஊற வச்சா காலைல நம்மளால செய்ய முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் அதுக்கெலாம் நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்னமா சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக நேரம் இல்லைன்னு சொன்னால் எனக்கு அது புரியல. ஊற வைக்கிறதுக்கு ஒரு கப்பு, இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு கப்பு போதும். அதை ஊற வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 minutes. ராத்திரி படுத்துக்கிறச்ச கூட ஊற வச்சிடலாமே. ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து வடிகட்டிட்டு குக் ஆகிறதுக்கு 7 to 10 minutes. உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட ஹெல்த்துக்கு அந்த ஊற வைக்கிற ஒரு 5 minutes-உம் இந்த குக் பண்ணும்போது கூட நீ நிற்கவே வேண்டாம். ஸோ டோட்டலாகவே வச்சுக்கலாமே. டோட்டலாக ஒரு 15 minutes ஃபார் யுவர் ஃபேமிலி ஹெல்த் கேன் யூ ஸ்பெண்ட்? நீங்களே சொல்லுங்கள். ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஹோட்டலில் போய் ஆர்டர் கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் உட்காடுறீங்க, 45 நிமிஷம்லாம் உட்காடுறீங்கள, அதுக்கெல்லாம் டைம் இருக்குல்ல. இப்போ டைம் இல்லைன்னு தானே நீ கேட்குறேன். பட் இந்த 15 minutes ஃபார் யுவர் ஃபேமிலி ஹெல்த் இருக்கா இல்லையா? எடுத்துக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ராத்திரியே இட்லிக்கு ஊற வச்சுட்டு, இது சிறுதானிய இட்லிக்கு ஊற வச்சுட்டு காலையிலேருந்து அரைச்சிட்டிங்களே, நீங்கள் சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வரும்பொழுது உங்களுக்கு மாவு ரெடியாக இருக்கேன். நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வர வேண்டாமே மாவை. ஆமாம். அப்போ டைம் இல்லைன்றது, டைம் இருக்குது பண்ணணுன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் இல்லையா, இல்லை டயர்ட் ஆகிடுறீங்களா சீக்கிரம், என்னன்னே எனக்கு புரியல. அது டைம் இல்லைன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் இதுக்கு வந்து ரொம்ப கம்மி டைம் தான் உங்களுக்கு தேவை. ஊற வைக்கிறதுக்கோ, ஈவன் இது இட்லி மாவுக்கெல்லாம் அரைக்கிறதுக்கெலாம் கூட நான் தான் சொன்னேன். அது எதுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்? இப்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம பேசுகிறப்ப இருந்துச்சு, அதாவது எனக்கு ஃபஸ்ட்டே எனக்கு குக்கிங் படிக்கணும்னு ஆசை, ஆனால் வீட்டில் விடலை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 60 வயசில் அந்த விஷயத்த சாதனையே பண்ணியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ வருஷம் நம்ம நினச்சதை சாதிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, டெஃபினட்டாக ரிக்ரெட் கிடையாது. நான் ஆக்சுவலி எந்தெந்த கண்ட்ரீஸில் இருந்தேனோ அங்கெல்லாம் நிறைய குக்கரி காம்படிஷன், அதுக்கு போவேன். 2வது நிறைய குக்கிங் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ பீயிங் அ சவுத் இண்டியன், முதல்ல சவுத் இண்டியன் குக்கிங் தான் எனக்கு தெரியும். ஸோ வெளியில் போக போக நிறைய நார்த் இண்டியன், அது பெங்காலி ஃபுட்டு, அது மராஷியன் ஃபுட்டு, நம்ம இந்தியாவிலே ஒரு 100 kilometers வேரியட் ஃபுட் இருக்குது. அதெல்லாம் ஒரு கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அதனால் எனக்கு ரிக்ரெட் ஒன்றும் கிடையாது. நான் வந்து
பண்ணலே அப்படின்னு சொல்லி எந்த ரெக்ரெட்டுமே எனக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ சாதிச்சிருக்கிறதும் பெரிய பெரிய பிரமாதமாக சாதிச்சிருக்கேன்லாம் ஒன்றும் கிடையாது. திருப்பி திருப்பி அதான் சொன்னேன், அடுத்த தலைமுறைக்கு நல்லது சொல்லி கொடுத்துட்டு போகணும். இன்ஃபேக்ட் புக்கு எழுதின பர்பஸே அதுக்கு தான். அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சியான்னு இப்போ நான் சங்ககால இலக்கியம் படிக்கிற மாதிரி யாரான ஒரு 2 பேர் இந்த புக்கை படிக்க மாட்டாங்களான்ற ஒரு நம்பிக்கையில் தான். இன்ஃபேக்ட் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு பொத்துக்கிறேன், நானும் கம்பீட் பண்ணுறேன் டிஜிட்டல் வேர்ல்டில். இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் கம்பீட் பண்ணிகிட்டு இருக்கேன் நானும். பட் இந்த ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ன்ற மாதிரி இந்த புக்குன்னு சொல்கிறது எப்பொழுதுமே ஒரு ரொம்ப வேல்யூ ஆடட்னு என்னோட இது. நான் ஃபஸ்ட்டு புக்கு தான் எழுதினேன், அப்புறம் தான் யூடியூபுக்கெல்லாம் வந்தேன் நான். இன்ஃபேக்ட் சரிம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் இத்தனை வகைகள் சொன்னீங்க, மில்லட்ஸில் இத்தனை வகை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகை இப்போ மேபி ராகி வந்து நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு நோய் நம்மளுக்கு வராமல் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பேரிசன் இருக்கா? கம்பேரிசன் சொல்ல முடியாது, அது ஒருத்தரோட பாடி பொறுத்து இருக்குது. இப்போது உனக்கு காரம் ஜாஸ்தி சாப்பிட முடியுமா இருக்கும், எனக்கு சாப்பிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரையல் பார்க்கணும். நம்ம எது சாப்பிட்டா நமக்கு வயிற்று வலிக்கலை, இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, சிஸ்டம் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இதை சாப்பிட்டா அப்படி ஆகிடும். அதான் சொன்னேன், எதுவுமே ஒரு ஒரு இது உள்நோக்கோடு தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம். கண்டிப்பாக இது சாப்பிட்டா ஹெல்த்து நல்லாயிருக்கும், அது ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோலி 1 by 1 நீங்கள் ட்ரை பண்ணலாம். ராகி, கம்பு, எதுவுமே வரகு, திணை வரகு, பனி வரகு, எது வேணாலும் நீங்கள் இப்போ சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாப்பிட்டு பாருங்கள் முதல்ல. ஃபஸ்ட்டு எது ஒரு வாரம் காலையில் மத்தியானம் வரகே சாப்பிடுங்க, சூட்டாகதோ பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வாட். அதனால் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு சே இது சாப்பிட்டா உனக்கு இது சரியாயிடும். பட் தெர் ஆர் இருக்குது, இது சாப்பிட்டா புத்துநோய் இதுவாக இருக்கும். நான் இன்ஃபேக்ட் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் டாக்டர் சொன்னது தான் நான் சொல்கிறேன் நான். பட் சில பேருக்கு அது சூட் ஆகாமல் ஆகலாம். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். பட் டெஃபினட்டாக இது சாப்பிட்டா யூ வில் கெட் அ குட் ஹெல்த், அதில் வந்து டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.